ஹாய் பசங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எப்படி நீங்கள் உங்கள் எக்ஸாமை 150 மினிட்ஸில் முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணதை தாண்டி ஓஎம்ஆர்க்கு எப்படி ஃபில் பண்ணுறது, இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் எல்லா மெத்தடும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா கேளுங்க, சரியா? ஸோ இதில் நான் டைமிங் சொல்லியிருப்பேன், எவ்வளோ டைமிங்கில் ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பாரு, நல்லா பாருங்க. மெத்தட் 1 என்னன்னா ஈச் கொஸ்டினை ஃபில் பண்றது. ஓகே, இந்த ஈச் கொஸ்டினை ஃபில் பண்றது எப்படின்னா, ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியா அங்க போய் ஃபில் பண்ணுவேன், அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணியா அங்க போய் ஃபில் பண்ணுவேன், அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணியா அங்க போய் ஃபில் பண்ணுவேன். இந்த மெத்தட் ஒன் ஆஃப் த worst மெத்தட் ஆஃப் ஃபில்லிங் த OMR. ஐ won't recommend it at all. ஓகேவா சார்? நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றேன். நான் சொல்லக்கூடிய அடுத்த மெத்தட்ஸ் எல்லாம் பாருங்க, இல்லைன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு ஹேக் சொல்றேன், அந்த ஹேக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன மெத்தட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சார் பயாலஜினா ஃபுல்லா முடிப்பேன், ஓகே நான் பயாலஜி ஃபுல்லா எழுதி முடிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுவேன். அடுத்து கெமிஸ்ட்ரி நான் ஃபுல்லா எழுத போறேன், அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுவேன். அடுத்து நான் பிசிக்ஸ் ஃபுல்லா முடிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பயாலஜி ஃபுல்லா 60 கொஸ்டின், இன்னும் 60 மினிட்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன். அப்படி பண்ணாத, டைம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். கடைசியில் உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டென்ட் பண்ணது உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ நாட் ரெக்கமெண்டட். மூணாவது மெத்தட்ல இருப்பாங்கடா பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபுல் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் நான் OMR ஃபில் பண்ணுவேன். ஒஸ்டஸ்ட் மெத்தட். ஏன்னா இதுலையாவது நீ பிசிக்ஸை வந்து சால்வ் பண்ணுவேன், சரியா? நான் யூஸ் பண்ண வார்த்தை ஒஸ்டே பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ், பட் நான் ஒஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா அது அந்த அளவுக்கு மோசமா. ஏன்னா நீ அட்லீஸ்ட் இங்கேயாவது பயாலஜி ஃபுல்லா சால்வ் பண்ணிடுவேன். பயாலஜி சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணு, OMR ஃபில் பண்ண, அட்லீஸ்ட் பயாலஜியோட மார்க்காவது வரும். அடுத்து கெமிஸ்ட்ரி ஃபில் பண்ணுவேன், பிசிக்ஸ்க்கு உனக்கு டைம் பத்தாம் போகும். இந்த மெத்தட்ல என்னன்னா கடைசி வரைக்கும் நீ உட்காந்து கொஸ்டினையே சால்வ் பண்ணிக்கிட்டு இப்போ OMR ஃபில் பண்ண டைம் பத்தாது. அப்ப இந்த 3 மெத்தடுமே ஒஸ்ட் மெத்தட் சார். அப்ப எது சார் கொஞ்சம் பெட்டரான மெத்தட், எனக்கு அதை சொல்லுங்க, சரியா? ஒன் ஆஃப் த மெத்தட் என்னன்னா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பிளிட் அப் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா 25 மினிட்ஸ்ல நீங்க பயாலஜி வந்து மார்க் பண்ண போறீங்க, கரெக்டா இல்லையா? நீங்க 25 மினிட்ஸ்ல பயாலஜி மார்க் பண்ண உடனே பயாலஜிக்கான OMRக்கு ஃபில் பண்ணு. OMR ஃபில் பண்றதுக்கு 15 to 20 மினிட்ஸ் கன்சியூம் ஆகும். இது நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஒரு OMR ஷீட்டை வந்து சரியா நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OMR ஷீட்டை நெட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு OMR ஷீட்டை பிரிண்ட் எடு, மிச்சம் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடு. நிறைய பேர் ஏன் சார் பிரிண்ட்டு ஜெராக்ஸ், நான் எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துருவேன்னா, நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா காசு ரொம்ப அதிகம், நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா காசு கம்மி. ஸோ காசு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பிரிண்ட் போடு, மிச்சம் எல்லாத்தையும் ஒரு OMR ஷீட்டை பிரிண்ட் போடு, மிச்சம் எல்லாம் ஜெராக்ஸ். ஒரு 2 OMR ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பபுளையும் ரவுண்டு பண்ணி பழகு. இந்த ரவுண்டு பண்றது எப்படின்னா, நான் யூஸ்வலி ஸ்டூடெண்ட் சொல்றது, ரவுண்டு பண்றப்ப எப்பவுமே வெளியில இருந்து உள்ளவா, சரியா? வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க இந்த வெளியில இருக்க சர்க்கிளை வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ரவுண்டு பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், உள்ள இந்த மாதிரி ரவுண்டு வந்து ஈஸியா பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள இருந்து இப்படி வெளியே போவாங்க, சரியா? உள்ள இருந்து வெளியே போறப்போ ஒரு சில டைம் இந்த மாதிரி வெளியே போகும், அந்த பார்டர் தாண்டி வெளியே போயிடும். ஸோ இந்த தவறெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ உனக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை பாரு. OMR ஃபில் பண்ணுறப்ப எனக்கு எது நீ ஈஸியாக வருது, எதில் நல்லா வருது. ஒரு 2 OMR ஷீட் எடுத்துக்கோ, எல்லா பபுளையும் பபிள் பண்ணிடு. சொல்றது புரியுது? எல்லா பபுளை பபிள் பண்ணு. அப்போ 4th கேட்டகிரி என்னன்னா சார், பயாலஜி ஃபுல்லாக முடிச்சுட்டு பயாலஜி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, சரியா? பயாலஜி ஃபுல்லாக முடிக்கல, பயாலஜி என்ன பண்ணுறீங்க, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ 60 to 70 கொஸ்டின் முடிக்கிறீங்க, 5 மார்க் டைம் எடுத்துக்கிற, OMR ஃபில் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியில் டாப் ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் எடுக்கிற, OMR ஃபில் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் 25 to 30 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, OMR ஃபில் பண்ணுறீங்க, சரியா? ஸோ ரவுண்ட் 1 அப்படி ரவுண்ட் 1 முடிக்க சரியா, ரவுண்ட் 1 ஈச் சப்ஜெக்ட் முடிக்க OMR ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறேன். இது ஒன் வே ஆஃப் டூயிங். 5th மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேஜ் பை பேஜ் ஃபில் பண்ணுவாங்க. பேஜ் ஒரு பேஜ்ல 5 கொஸ்டின் இருக்கா, 5 கொஸ்டினை பார்த்தோம் OMRக்கு ஃபில் பண்றது. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும், சரியா? அந்த OMR ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டினுக்கு ஒரு பிங்க் கலர் இருக்கும், அடுத்து 5 கொஸ்டின் ஒயிட் கலர்ல இருக்கும்.
அப்போ 5 கொஷின் பிங்க், அடுத்து 5 கொஷின் ஒயிட், அதில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் இதில் எந்த மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? மேபி நீங்கள் டக்குன்னு ஒரு 70 கொஷின் சால்வ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 70 கொஷின் முடிஞ்ச உடனே சரியா, இந்த 70 கொஷின் சால்வ் பண்ணுறப்ப நீ என்ன பண்ணுனா டாட் மெத்தட் யூஸ் பண்ணு. அது என்ன சார் டாட் மெத்தட் அப்படின்னா, உனக்கு இப்போ 4 ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? இப்போ நீங்க 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டினோ இல்லை பேஜ் பை பேஜ் போறேன்னா ஒரு பேஜ்ல இருக்க எத்தனை கொஸ்டின் இருக்கும், பேஜ்ல 3 கொஸ்டின் இருக்கா 3. பட் நான் இந்த 5 கொஸ்டின் மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் சார் இந்த 5 கொஸ்டின் மெத்தடை ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னா, அந்த 5 கலர் ஒரே மாதிரி கலர்ல இருக்க 5 கொஸ்டின். ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரே கொஸ்டின், அடுத்து 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரே கொஸ்டின். அப்படி சால்வ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த வருஷம் வந்து அப்படியே ஃபாலோ அப் ஆகும். அப்போ நீ ஒரு கொஸ்டினை விட்டா கூட உனக்கு தெரிஞ்சிடும், 1ல இருந்து 5 வரைக்கும் இங்கே முடிஞ்சிருக்கணும், இங்கே வந்து என்ன சார் ஒரு கொஸ்டின் மிச்சம் இருக்கு, அப்போ நம்ம எங்கேயோ தப்பா பபிள் பண்ணிட்டோம், ஓகே ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த 5 கொஸ்டின் எடுத்தோன்னே ரவுண்ட் பண்ண உட்காரது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு நிறைய ஸ்பீடு இருக்கணும், சரியா? இவ்வளோ டைம்ல இவ்வளோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணா, ஒரு 5 கொஸ்டின் முடிச்சியா, அந்த 5 கொஸ்டின் முடிச்சோடனே இந்த இடத்துல பபிள் மட்டும் வச்சிரு, இந்த மாதிரி டாட் வச்சிரு. எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷன்ல டாட் வை, டாட் வச்சுட்டு போயிரு. ஸோ இந்த டாட் மெத்தட் யூஸ் பண்ண 5 கொஸ்டின், சரியா? நான் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன் பாரு, இந்த கீழே இருக்கிற மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் என்ன பண்றேன், ஒரு 5 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமே சரி, இல்லை பேஜ் பை பேஜ் பண்ணாலும் சரி, பட் நான் 5 கொஸ்டின் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க எப்படி பண்றீங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. ஸோ ஒரு 5 கொஸ்டின் முடிஞ்சா அந்த 5 கொஸ்டின்ல டாட்டை வச்சிரு. 5 கொஸ்டின் முடிஞ்சா 5 கொஸ்டின்ல என்ன பண்ணு, டாட் வை. எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அதில் டாட் வச்சுக்கோ. புரிஞ்சா? அடுத்து என்ன பண்ணு, சரி எனக்கு பயாலஜி முடிஞ்சிருச்சு, கெமிஸ்ட்ரி முடிஞ்சு, பிசிக்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் 110, மினிமம் 110 கொஸ்டின், மேக்ஸிமம் 130 கொஸ்டின் முடிச்சிருப்பேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி நீ எல்லாத்தையும் மார்க் பண்ணிடு. சொல்றது புரியுதா? ஸோ இந்த மெத்தடை தயவு செய்து யூஸ் பண்ணி இதை கரெக்டாக பண்ணாலே உனக்கு ஒரு 90 மினிட்ஸ்னு வச்சுக்கோ. 90 மினிட்ஸ் கூட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ், 100 மினிட்ஸ் சார். 100 மினிட்ல 130 மார்க் வரைக்கும், 130 கொஸ்டின் எவ்வளோ ஆச்சு சார்? 130 கொஸ்டின் 520 மார்க். ஸோ மினிமம் 440லேருந்து 520 மார்க் வரைக்கும் நீ செக்யூர் பண்ணிடுவோம் 100 நிமிஷத்துக்குள்ளேயே. மிச்சம் இருக்க 80 நிமிஷத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கவே போகுது. அதனால ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க, ஏன் அட்வைஸ் கேட்டேன்னா, 5 கொஸ்டினை சால்வ் பண்ணு, ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண டாட் வச்சிரு. 5 கொஸ்டினை சால்வ் பண்ணு, 5 கொஸ்டின்ல டக்குன்னு டாட் வை, சரியா? அடுத்த 5 கொஸ்டினை சால்வ் பண்ணு, 5 கொஸ்டின் டக்குன்னு டாட் வை. அடுத்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி டக்குன்னு டாட் வை. வச்சுட்டு இந்த ரவுண்ட் 1 மொத்தமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர்க்கு ஃபில் பண்ணு. அடுத்து என்ன பண்ணு, அதே மாதிரி 5 கொஸ்டினை ஃபில் பண்ணு, டாட் வை. இதே மாதிரி முடிச்சோன்னா ரவுண்ட் 2 ஃபில் பண்ணீங்கன்னா உன்னால டைமும் மேனேஜ் பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். நீங்க இதுல எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க, இந்த மெத்தட்ல நீங்க என்ன தப்பு ஃபேஸ் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. இனிமேல் நீ எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போற? நான் என்ன சொல்வேன் சார், மெத்தட் 6 + டாட் + 4. ஸோ 5 கொஸ்டின் முடிஞ்சோன்னா டாட் வை, சரியா? 5 கொஸ்டின் முடிஞ்சோன்னா ஓஎம்ஆர் ஃபில் பண்ணக்கூடாது, டாட் வை. ரவுண்ட் 1 முடிஞ்சோடனே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோ. இது பெஸ்ட் மெத்தடா இருக்கும். ஸோ நீ இது வரைக்கும் எந்த மெத்தட் யூஸ் பண்ண, இனிமேல் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறேங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அனாலிசிஸ் பண்றது எப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.